இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 75 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே அந்த 20 படைகளில் ஒரு படையை காட்டுவாங்க. இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துட்டு இது அவங்களோடது இல்லை அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா சோஜியன் ஈனோவுக்கு டீமை காட்டுவாங்க. அவரோட டீம் லீடர் ஸ்டாப் பண்ணுவார். பார்த்தா 2 பரிசுகள் வரும். அவங்கள சோஜியும் ஈனோவும் ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. திருடன்ட்டு பயங்கரமாக திட்டிட்டு கொண்டு வந்த கட்டையை ஒன்று எடுத்து அடிப்பானுங்க. ராய்டோ பின்னாடி வந்துட்டு லேண்ட் ஆஃப் ஃபயர்லேருந்து தற்காலிக ஊரடங்கு போட்டதா கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்துச்சா இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. கேள்விப்பட்டதான், இருந்தாலும் சின்ன பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்பாங்க. அவோபா, சோஜி, ஈனோ 3 பேருமே என்னடா இதுன்ட்டு பார்ப்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஓல்ட் மாங்ஸ் பிரேயர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஒரு பறவை காட்டுவாங்க. ஹொக்காகே ஆஃபீஸ்க்குள்ள லேடி சுனாடே கிட்ட சீசுனே நம்ம 20 படைப்பிரிவுகளை அனுப்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு 150 கிலோமீட்டர் சுற்றளவுல தேடுதல் வலையை அமைச்சிருக்கதா சொல்லுவாங்க. ஃபயர் டெம்பிளை சுத்தியும் ஒரு எறும்புனாலும் கூட அதை தாண்ட முடியாது அப்படின்பாங்க சீசுனே. 3வது படைப்பிரிவு கிட்ட இருந்து நமக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு போய் கொடுப்பாங்க. ஏரியா சி அப்புறம் ஈல இருந்து அக்காட்சுக்கியோட எந்த தடயங்களும் கிடைக்கல அப்படின்ட்டு அந்த பறவைகளுக்கு லெட்டர் எடுத்து பார்த்துட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா அவனுக்கு எங்க அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாங்க சுனாடே. ஏரியா எஃப்என்ஜியும் நார்மலா இருக்கு, அக்காட்சுக்கியை சேர்ந்தவனுங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு ஷினோபி ரிப்போர்ட் பண்ணுவாரு. அவங்களை ஏன் கண்டுபிடிக்க முடியலன்ட்டு கடுப்பாவாங்க சுனாடே. ஃபயர் டெம்பிளுக்கு போன ஆசுமா டீம் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சா என்னன்னு சொல்லி சீசுனே கிட்ட கேட்பாங்க சுனாடே. இன்னுமே எதுவும் வரல அப்படின்பாங்க. ஆசுமா டீமை காட்டுவாங்க. சீருக்குவை திங்க் பண்ணிட்டே போவாரு ஆசுமா. ஷிகமாரு ஃபயர் டெம்பிளோட நிலைமையை பார்த்துட்டு ஷாக் ஆவான். இதுக்கு முன்னாடியே ஃபயர் டெம்பிள்ல இருந்த எல்டரை நம்ம பார்த்திருப்போம். அவர் வந்து நிப்பாரு. அவர் பக்கத்துல இருக்கவர் நீங்க தான் லீஃப் வில்லேஜ்ல இருந்து வந்தவங்களான்னு சொல்லி கேட்பாரு. ஆமான் பாரு ஆசுமா, உங்க கேரிங்ல இருக்க அந்த துறவி எங்களுக்கு இந்த விஷயத்தை கான்டாக்ட் பண்ணாரு அப்படின்பாரு. அந்த ஒரு துறவி பான்சாய், நான் தான் ஃபயர் டெம்பிளோட ஹெட் மாங்க் அப்படின்பாரு. கொஞ்ச நாளா நான் கோயில்ல இல்ல, என்ன ஆச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே என்னால முடிஞ்ச வேகத்துல நான் வந்தேன். இதை பார்க்கும் போதே கொடூரமா இருந்துச்சு அப்படின்ட்டு உள்ள கூட்டிட்டு போவாரு. அங்க ஒரு கோயில் இருந்த மாதிரியே இருக்காது. மொத்த இடத்தையுமே சர்வநாசம் பண்ணிருப்பானுங்க. இங்க இருக்க எல்லா பெட்டிகள்லயுமே இருக்கிறதெல்லாம் துறவிகள் தான். பான்சாய் பக்கத்து கோயில்ல ஹெல்ப் கேட்டதா சொல்லுவாரு, இங்க இருக்க மிச்ச மீதிகளை ரெக்கவர் பண்றதுக்கு. ஷிகமாரு ரொம்ப மோசம்பா. ஆசுமா சிருக்கு எங்கன்னு சொல்லி கேட்பாரு. ஆக்சுவலா அவரோட உடம்பு கிடைக்கல அப்படின்பாரு ஜென்சா. ஈசுமோ ஆசுமாவை கூப்பிட்டு இதை கொண்டு வரணும்னு தான் நான் நினைக்கல, ஆனா சீருக்குவோட தலைக்கு 30 மில்லியன் ரியோ பவுண்டியா இருக்கு பிளாக் மார்க்கெட்ல அப்படின்பாரு. ஷிகமாரு ஷாக் ஆயிட்டு, அக்காட்சுக்கி சேர்ந்தவங்களுக்கு அந்த பவுண்டியை பத்தி தெரியுமா என்ன, பெரிய அமௌண்ட்ல அப்படின்னு ஷிகமாரு கேட்கவும் ஆமான்பாரு ஆசுமா. அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்றதுக்கு கலெக்ஷன் ஆபீஸ்க்கு தான் போயிருக்கணும் இல்லையா அப்படின்னு ஷிகமாரு கேட்டுட்டு, அப்படின்னா எதிரி தான் அவரோட உடம்ப தூக்கிட்டு போயிருக்கணும் இல்லையான்னு சொல்லி கேட்பான். கொட்டட்சு ஈசுமோ கிட்ட கலெக்ஷன் ஆபீஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்பான். பக்கத்தால இருக்கிறத சேர்த்தி மொத்தம் 5 இருக்கு அப்படின்பா ஈசுமோ. மொத்தம் 5 பறவைகளை யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த மற்ற டீம்ஸ்க்கு தெரியப்படுத்தலாம்னு நினைப்பாங்க. இப்போ பக்கத்துல இருக்க டீம்லாம் அந்த எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் இருக்க லொகேஷன்ஸ்க்கு சீக்கிரம் போவாங்கல்ல அப்படின்பா ஈசுமோ. நம்மளும் சீக்கிரமா போலாம் அப்படின்பாரு ஆசுமா. பான்சாய் லார்ட் ஆசுமா சர்டோபி கொஞ்சம் இருங்கன்னு கூப்பிடுவாரு. சண்டை போடுறவங்க எல்லாத்துக்குமே என்ன பிரேயர் பண்ற கலவு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாரு. ப்ளீஸ் பண்ணி கேட்பாரு பான்சாய். அது எங்களுக்கு பெருமைதான் அப்படின்பாரு ஆசுமா. பான்சாய் பிரேயர் பண்ணுவாரு. ஷிகமாரு கண்ணை முடிச்சு ஆசுமாவை பார்ப்பான். ஆசுமா சீருக்குன்ட்டு அவர் கூட இந்த விஷயங்களை எல்லாம் நினைச்சு பார்ப்பாரு. கண்ணை முடிச்சு பார்க்கும் போது அவருக்கு முன்னால சீருக்கு நிப்பாரு. 12 கார்டியன் நெஞ்சால மிச்சம் இருக்குது நான் மட்டும்தான். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன், உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை கேட்கறக்கும் தான் அப்படின்னு ஆசுமா மனசுல திங்க் பண்ணுவாரு. சீருக்குவோட உடம்ப காக்குசு தூக்கிட்டு போறத காட்டுவாங்க. ஆசுமா செம கன்ல இருக்கிறத ஷிகமாரு பார்ப்பான். பான்சாய்க்கு தேங்க்ஸ் பண்ணுவாரு ஆசுமா. சீருக்குவோட உடம்ப எப்படியாச்சும் மீட் எடுக்கிறோம்னு சொல்லுவாரு ஆசுமா. விஷயங்களை சீரியஸ் ஆக்க வேண்டாம், நீங்களுமே 12 கார்டியன் நெஞ்சால ஒரு மெம்பருங்கனால உங்க தலைக்கான விலையும் இருக்கு, சீருக்கு மாறி சேஃபா இருங்க அப்படின்பாரு பான்சாய். நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேணாம், சீருக்குவை விட 5 மில்லியன் ரியோ என்னோட தலைக்கு ஜாஸ்தியாவே இருக்கு, அதுக்கான காரணமும் இருக்கு அப்படின்பாரு. ஷிகமாருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆசுமாவை பத்தி கவலைப்பட வேண்டிய விஷயம்னா அவர் அதிகமா ஸ்மோக் பண்ணுவார் அப்படின்பா ஷிகமாரு. இதுக்கப்புறமா நருட்டோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்துல காட்டுவாங்க. சக்குரா வந்து அந்த ஃபுட் பில்ஸை வைப்பா. என்ன இன்னைக்கு ட்ரைனிங் இல்லையான்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு சாய் வருவான். என்ன நருட்டோவை பார்க்கறதுக்கு வந்தேன்னு சொல்லி சக்குரா கேட்கவும், என்னோட உடம்பு இப்பதானே ரெக்கவர் ஆயிட்டு வருது, அதான் ஒரு வாக்கு வந்தேன் அப்படின்பா. இல்ல உண்மையாலும் என்னன்னா நருட்டோவை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு ஒத்துக்குவான். ஹானஸ்டா இருக்கியே போதும் அப்படின்பா சக்குரா. நருட்டோவோட ட்ரைனிங் என்ன சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்பான் சாய். இது ரொம்பவுமே இன்டென்ஸான ட்ரைனிங்
ட்ரைனிங்கிறனால ஒருவேளை அவனால தாக்கு பிடிக்க முடியலையோ என்னமோ. ரொம்பவுமே கடினமான ஸ்பெஷல் ட்ரைனிங்கை கண்டினியூ பண்றனால அவனோட மனசுக்கும் உடம்புக்கும் ரெஸ்ட் தேவைப்படுதோ என்னமோ அப்படின்னு சக்குரா. நருட்டோ பசிக்குதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, இச்சிரோக்கு ராமன் ஷாப்புக்கு போவாங்க. ராமன்ட்டே வருவான். கொஞ்ச தூரம் நடடா போயிடலாம் அப்படின்னு இழுத்து பிடிச்சிட்டே போவாரு ககாஷி. சக்குரா சாய் கிட்ட நான் செஞ்சதான் சாப்பிடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பா. இது என்ன மட்பாலான்னு சொல்லி கேட்பான். இவ்வளவு மோசமா பேசாதேன்ட்டு, இது நானா ஸ்பெஷலா வீட்லயே செஞ்ச ஃபுட் பில், ஏகப்பட்ட நியூட்ரிஷியஸான இன்கிரீடியன்ஸை போட்டு சீக்கிரமா செரிமானம் ஆகிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து பார்த்து அதை ரோல் பண்ணி பால் மாதிரி பேக் பண்ணியிருக்கேன் எனர்ஜியோட. சக்குரா பேசிட்டு இருக்கும் போதே சாய் பாதி கடிச்சிருப்பான். சக்குரா இந்த பில்லை சாப்பிட்றதுனால இந்த அடிப்பட்டப்ப ஏற்படுற அந்த காயங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஸ்கின்ல, சோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கியூர் பண்ணும் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்துட்டு இருப்பா. திரும்பி பார்க்கும்போது சாய் இருக்க மாட்டான். ஒரு பேப்பர்ல பில் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு போட்டு அந்த பாதி கடிச்ச ஃபுட் பில்லையுமே அங்கேயே வச்சுட்டு போயிடுவான். எஸ்கேப் ஆகும்போதும் கூட ஒரு இடத்துல ஸ்டாப் ஆவான். ஐயோ முடியலையே அப்படின்ட்டு. அதோட டேஸ்டும் ஸ்மெல்லும் மெடிசன் மாதிரியே இல்ல, ஏன்னா திரும்ப நோய்க்கு ஆளாக்கி விட்டுரும் போல அப்படின்மா சாய். இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. கடைக்கு போவாங்க. வெல்கம்னு கத்துவார் டியூச்சி. நருட்டோ அவனோட ஆர்டரை சொல்லுவான். ஆயமே இன்னைக்கு ஸ்பெஷலா ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெனுவை காட்டுவா. இல்ல எனக்கு நான் சொன்ன அந்த ராமனே கொடுங்க அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. இல்ல அதை பாருங்க பாருங்கன்ட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே, டியூச்சியும் சரி ஆயமேவும் சரி. பார்த்தா ராமனா இருக்காது, சுக்கிமென்னு ஒன்னு விற்பாங்க. அதாவது இந்த டிப் நூடுல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. நருட்டோ இப்ப கூட ராமன்ங்கிற மாதிரி தான் சொல்லுவான். இப்ப இது டிப் நூடுல்ஸ் ஷாப்பான்னு சொல்லி ககாஷி கேட்கவும் டியூச்சி ஆமான்ட்டு, என் பொண்ணு தான் டிப் நூடுல்ஸ்க்கான காலம் வந்துருச்சு, இதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ்ல அதை தான் விரும்புவாங்க அப்படின்ட்டு நல்ல ஒரு பிசினஸ் மோட்டிவோட வந்து சொன்னா, அதனால தான் நானும் இதை பண்ணேன் அப்படின்பாரு. ஆயமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதே தான் அப்படின்பாரு டியூச்சி. எனக்கு மீசோ அண்ட் போர்க் வச்ச ராமன் தான் வேணும் அப்படின்பா நருட்டோ. டிப் நூடுல்ஸே வாங்கிக்கலாம், என்ன டிஃபரெண்ட் இருக்க போகுது அப்படின்பாரு ககாஷி. ஏன் மட்டும் உங்களுக்கு அதோட கான்செப்டே புரியல, டிப் நூடுல்ஸ்க்கும் ராமனுக்குமான வித்தியாசங்கள் இருக்கு, டிப் நூடுல்ஸை ஒவ்வொரு டைமும் சாஸ்ல நம்ம தான் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வரும் அப்படின்ட்டு டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கும் பாரு யாமட்டோ. அவர் சொல்றது தான் கரெக்ட், ராமன் டிப் நூடுல்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும், எனக்கு ராமன் தான் வேணும் அப்படின்னு நருட்டோ சொல்லவும் அதெல்லாம் இங்க இல்லைன்றவா ஆயமே மூஞ்சில அடிச்ச மாதிரி. அட்லீஸ்ட் அதுல சூப்பனாவது ஊத்தி கொண்டு வந்து ராமன் மாதிரி கொடுங்களேன் அப்படின்பா. இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கும் அப்படின்ட்டு ஆயமே கிடைக்காதுன்பா. நருட்டோ செத்தமாய் விழுந்துருவான். ஐயோ சாமி என்னால முடியல, டிப்பிங் நூடுல்ஸ்னாவது கொண்டு வந்து போடுங்க அப்படின்பா. 3 ஆர்டர்ஸ் அப்படின்பா ஆயமே. டியூச்சி டிப்பிங் நூடுல்ஸ் செஞ்சு கொடுப்பாரு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஆயமே இன்னொரு தடவை நல்லா பாயில் பண்ணுங்க அப்படின்பா. நருட்டோக்கு கடுப்பா இருக்கும். திரும்ப கொண்டு வரும்போது சூப் இருக்காது, சூப் சரியா இல்ல ரெஃப்ரெஷிங்கா இல்ல அப்படின்ட்டு திரும்ப செய்ய ஆரம்பிப்பா. டியூச்சியும் அந்த நூடுல்ஸ் எடுத்து திரும்ப செய்வாரு. நீ ட்ரைனிங் போனதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் காட்டு ஆயமே அப்படின்பாரு டியூச்சி. கடைசியா ஒரு வழியா நருட்டோ கிட்ட வந்து சேர்ந்துரும். கொஞ்சோண்டு அந்த போர்க் ஸ்லைசஸும் மீசோவும் அப்படியே ஃபிஷ் கேக்கெல்லாம் இருந்தா போடுங்களேன் அப்படின்பா நருட்டோ. போட்ட உடனே சூப் அள்ளி உள்ள போட்டு இதோ இப்ப ராமன் ஆயிடுச்சு பாத்தியான்ட்டு சாப்பிடுவான் நருட்டோ. உனக்கு அதோட குவாலிட்டி பத்தி தெரியலன்னு ஆயமே பேசவும், ரெஸ்டாரண்ட்டை பத்தின முக்கியமான விஷயத்தவே நீ மறந்துட்ட ஆயமே அப்படின்பா நருட்டோ. மெயினா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம்பா. அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிப் நூடுல்ஸை நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்பா ஆயமே. உனக்கு புரியல, நான் கேட்டது ராமன் அப்படின்னு கத்துவா நருட்டோ. ஆயமேக்கு நருட்டோ இந்த டிப் நூடுல்ஸை டேஸ்ட் கூட பண்ணி பார்க்க மாட்டேங்கிறான்ங்கிற கோவம் இருக்கும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ககாஷியும் யாமட்டோவும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. டியூச்சி ஷோல்டரை பிடிச்சிட்டு வயசாயிடுச்சு ஏதாவது யங்ஸ்டர்ஸை வேலைக்கு போடலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. கடைசியா நருட்டோவும் சாப்பிட்டு முடிச்சிருப்பான். நல்லா இல்லைன்ட்டு 3 கப்பு சாப்பிட்டியாடாங்கிற மாதிரி இருக்கும் யாமட்டோவுக்கு. இவன் மேல கோவப்படுறதா என்ன, 3 கப்பு வாங்கி தின்றுருக்கானே அப்படின்பா ஆயமே. ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமான்ட்டு எக்ஸைட் ஆவான் நருட்டோ. இல்ல அதுக்கெல்லாம் முன்னாடி நருட்டோ நான் உனக்கு செம்மையா ஒன்று காட்டுறேன் அப்படின்பாரு ககாஷி. நருட்டோ ஆர்வமா இருப்பான். சாப்பிட்டுருக்கீல அதுக்கான கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்பாரு ககாஷி. திரும்பவும் குழப்பறமாய் பேசுறீங்கன்பா நருட்டோ. இங்க பாரு எப்பவுமே நான் நல்ல விதமா தான் பேசுவேன், அது செம்மையா இருக்க போகுது அப்படின்பாரு ககாஷி. பில்லு கொடுப்பாரு டியூச்சி. யாமட்டோ என்ன பே பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ககாஷி. எப்பவுமே ஜூனியர்ஸுக்கு சீனியர் தானே வாங்கி தரணும் அப்படின்பாரு யாமட்டோ. இல்ல இதுல இல்ல ஜூனியர்ஸ் சீனியர்ஸ்ங்கிற விஷயம்ல எதுவும் இல்ல, அதையுமே நீ நினைச்சினா நான் அதிகப்படியா நம்பிக்கை வச்ச ஒரே ஒரு ஜூனியர் நீ மட்டும்தான், எனக்கு ஈக்குவலான ரெஸ்பெக்ட் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்பாரு ககாஷி. சரி உனக்கு ஆட்சி பணம் இல்லைன்னா நானே கூட பே பண்றேன் அப்படின்ட்டு காசு எடுக்க போவார் ககாஷி. கடைசியில யாமட்டோ தான் பே பண்ணுவாரு. ககாஷி விக்டரி சிம்பிளை காட்டவும் நல்ல விதமா பேசுறாள் தான் நீங்க அப்படின்ட்டு நருட்டோ சிரிப்பான். இதுக்கப்புறமா ஹீடான் கிட்ட காட்டுவாங்க. ஹீடானுக்கு காக்குசு கூட சேர்ந்து போறது பிடிக்கவே பிடிக்காது. உங்க கூட ஒரு நல்ல கான்வர்சேஷன் கூட வரமாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றவனுக்கு ஒரு நல்ல டீம்மேட் இருந்தா பரவாயில்ல, இவன்லாம் வந்தா எப்படி வழங்கும் அப்படிங்கிற மாதிரி போவான். நம்ம ஒன்னும் வெக்கேஷனுக்கு வரல ஹீடான் அப்படின்பா காக்குசு. சரி ஜின்சுருக்கியே தான் தேடி வந்தோம், அவன் கிடைச்சானா என்ன, தேவையில்லாத இந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பார்க்க விடுற, அதுக்காகனாவது என்ன பார்த்து இறக்கப்படுறியா நீ அப்படின்னு ஹீடான் கேட்கவும் வாய் மூடிட்டு கம்முன்னு நடந்து வாடா, ஆல்ரெடி லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்பா காக்குசு. லேட் ஆகுறது எதுனால, ஏதோ கலெக்ஷன் ஆபீஸோ என்னமோ போகணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறே, இந்த மாதிரியான மோசமான ட்ரிப்னால தான்டா எரிச்சல் ஏத்துது அப்படின்பா ஹீடான். காக்குசு நின்றுவான். என்ன எரிச்சல் ஏத்துதா, இதுவும் முக்கியமான மிஷின் தான் அப்படின்ட்டு ஹீடானை பாப்பான். என்னமோ ஒண்ணு பணத்தை சேர்த்துறதுக்கான இன்சார்ஜா ஆர்கனைசேஷன்ல ஒன்னதான போட்டிருக்காங்க இல்லையான்னு சொல்லி கேட்பான் ஹீடான். இந்த அற்பத்தனமான காசெல்லாம் டெய்ல்டு பீஸ்ட வேட்டையாடினதுக்கு அப்புறமா பார்ட்டி பண்றதுக்கு வேணா ஆகும் அப்படின்பா. காக்குசு எதுவுமே பேசாம
சொல்லாம கிளம்பிடுவான். இதுக்கப்புறமா ஹீடான் சாரி கேட்பான். அந்த உடம்பு வெயிட்டா இருக்கும்ல, குடு வேணா நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேன் அப்படின்மா ஹீடான். என்னோட வேல்யூபிளான பவுண்டியை வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பான் காக்குசு. கொஞ்சம் நல்லவனா நடந்துக்கலாம்னு பார்த்தேன் அப்படின்வா ஹீடான். அப்ப நான் நிராகரிக்க போறியான்னு சொல்லி கேட்பான் காக்குசு. எதை பத்திடா பேசுறேன்னு ஹீடான் கேட்கவும், எனக்கு தெரியும் சும்மாலாம் நடிக்காத, இந்த உடம்பு நான் தூக்கிட்டு வரது உனக்கு பிடிக்கல, இது வேண்டான்னு நினைக்கிறேன் இல்லையான்னு சொல்லி கேட்பான் காக்குசு. எப்படா கரெக்டா கண்டுபிடிச்ச, இதை மறந்துட்டு ஜின்சுரிக்கி தேடி போலான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு ஹீடான் சிரிப்பான். காக்குசு பஞ்ச் பண்ண வருவான். ஹீடான் அவனோட டூலை வச்சு தடுத்துருவான். சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு பார்த்தா காக்குசு கிளம்பிடுவான். என்ன சண்டை போடலையான்னு சொல்லி கேட்பான் ஹீடான். எனக்கு நேரம் தான் முக்கியம், முதல்ல இதை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்தணும், என் மைண்டை மாத்தணும்னு மட்டும் நினைக்காத, கண்டிப்பா இந்த மிஷின் முடியட்டும், உனக்கு போரே அடிக்காத மாதிரி வேற உலகத்துக்கு தாட்டி விட்டுறேன் அப்படின்பா காக்குசு. கொலை பண்ண போறேன்னு சொல்லாம சொல்லுவான். இதை கேட்ட ஹீடான் கடுப்பாவான். இதுக்கு அடுத்து வர ஆப்பனன்ட்னாவது பவர்ஃபுல்லா இருக்கணும், அப்பதான் என்னோட எரிச்சலாம் தணிச்சுக்க முடியும் அப்படின்ட்டு காக்குசு பின்னாடியே போவான். இதுக்கப்புறமா ஆசுமாவை காட்டுவாங்க. அதுக்கப்புறமா நருட்டோ, ககாஷி, யாமட்டோ 3 பேத்தையுமே ட்ரைனிங் ஃபீல்ட்ல காட்டுவாங்க. எதையோ காட்ட போறேன்னு சொன்னீங்களே என்னன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. பாரு இது வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்ட்டு சக்ராவை ஒண்ணு சேர்த்துவாரு. இது அதுவான்ட்டு பாப்பா நருட்டோ. பார்த்தா ரசிங்கன் பண்ணிருப்பாரு. உங்களாலையும் ரசிங்கன் பண்ண முடியுமான்னு சொல்லி ஆச்சரியமா கேட்பான் நருட்டோ. தலைவன் பார்வையே வேற மாதிரி இருக்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்மா நருட்டோ. இதுக்கப்புறமா குரோனாய் வீட்டுல காட்டுவாங்க. ஆசுமா ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தி சொல்ல போறேன்னு பாரு. அடுத்த வாரத்துல இருந்து இந்த ஷோவோட டைட்டிலே மாறப்போகுது அப்படின்ட்டு. புது டைட்டில் என்ன தெரியுமா, ஆசுமா ஷிப்புடன் அப்படின்பாரு. மன்னிச்சுக்கங்க, அதுல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்பாங்க குரோனாய். ஆனா ஷிக்கமாரு வாய்ஸ் கேட்கும். ஆசுமாக்கு மனசே இல்லாம பாப்பாரு. பார்த்தா ஷிக்கமாருவா இருப்பான். எப்பவுமே அடுத்து வர ஜெனரேஷனை தான் ஷைன் ஆக விடணும், அதனால புது பேரு ஷிக்கமாரு ஷிப்புடன் ஆரம்பிக்க போகுது அப்படின்பா. நருட்டோ போஸ்டரை கிழிச்சிட்டு வருவான். இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு மாத்தணும்டா, உனக்கு யாரா ஏன் ஷோ எடுத்துக்கலாங்கிற உரிமையை கொடுத்தது அப்படின்ட்டு நருட்டோ பயங்கரமா கத்துவான். யார் இது அப்படின்பா ஷிக்கமாரு. எவ்வளவு வேணா கனவு காணுங்க, ஆனா அந்த ஷோக்கு ஒரே ஹீரோ தான் இல்லையா ஆடியன்ஸ் செல்லக்குட்டிகளா அப்படின்பா நருட்டோ. இங்க பாரு அடுத்த வாரத்துல நீ அதிகமாவே இல்ல அப்படின்பா ஷிக்கமாரு. புக்கை வாங்கி பார்த்துட்டு நருட்டோ ஷாக் ஆவான். இப்படி நடக்க கூடாது, யோ டைரக்டர் எங்கேயா இருக்கு அப்படின்னு கத்துவான் நருட்டோ. ஆக்சுவலா ஷிக்கமாரு ஷிப்புடன்னு சொல்லி ஃபன்னுக்காக வச்சாங்களான்னு தெரியல, ஆனா பொருட்டோல அப்படி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. நருட்டோவை காவாக்கி வேற ஒரு டைமென்ஷன்ல போட்டதுக்கு அப்புறமா 8th ஒக்காகேவா ஷிக்கமாரு தான் வந்திருப்பான். எல்லாருமே ஸ்மார்ட்டஸ்ட் ஒக்காகேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே கிஷிமாட்டோ எழுதுறத பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு, அந்த விஷயம் கடைசியில ஒரு இம்பாக்ட கொடுக்கும். கோஇன்சிடென்ஸா இல்ல என்னன்னு தெரியல, ஆனா கிஷிமோட்டோ பண்ணா வேற லெவல்ல போகுது. 야부레 가부레 너 야부이샤가 타케아분 너 나카에 스타코라사 야부 카라보니 스타코라사 야부레타 라부레타 모테 스타코라사